அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்ன நண்பர்களே, டைட்டில் பார்த்தோன்னே சிரிப்பு வருதோ இல்லையோ, கோபம் வருதோ இல்லையோ, 1-2 கேள்வி வந்திருக்குமே. சார், இவர் சிஎம்மா? சரி. அவர் டெப்டி சிஎம்மா? அதுவும் சரி. ஆனால் பாஜகவுக்கு ஒரு மந்திரி பதவி கூட கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. இல்லை, எம்எல்ஏ சீட்டே கொடுக்க போகிறது கிடையாது, அப்புறம் தானே மந்திரி பதவி. இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்றீங்களா? கரெக்டுங்க. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார், எந்த எல்லைக்கும் போக தயார், எந்த விலையையும் கொடுக்க தயார். அப்படின்னா நீங்கள் எல்லைகள்லாம் போக வேண்டாம், இந்த தடவை எலெக்ஷனில் கலந்துக்காமல் அப்படி ஒதுங்கி நின்றா போதும். அப்போ மட்டும்தான் இது சாத்தியமாகும். என்டிஏ அதிமுக பாஜக இணையும் பொழுதே முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்ற மாதிரி ஒரு சில தப்பு பண்ணி ஆரம்பிச்சாங்க. அந்த தப்பு அப்படியே பெருசாயிட்டே போகுது. அதனுடைய விளைவு தான் நாம் இன்னைக்கு பார்க்கறது. தாவேகா அவங்களுடைய இந்த கட்சி கூட்டம் நடந்திருக்கின்றது. அதில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. விஜய் அவர்களும் நிறைய பேசியிருக்காரு. ஒரு விஷயம் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, தளபதி விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை ஏற்றுக்கினாதான் அப்போ கூட்டணின்னா, நான் சொன்ன மாதிரி தான் எடப்பாடி அவர்கள் டெப்டி சிஎம்மாக தான் போகணும். அண்டு பாஜக அவங்க தானே இரிட்டன்ட், அவங்க பாசிசம், மதவாதம், பிளவுவாத சக்திகள்னு சொல்லிட்டார்ல, அதனால் அவங்கள என்றைக்குமே சேர்த்துக்க முடியாது. ஸோ பாஜக அப்படி ஒதுங்கி நின்று எங்கிருந்தாலும் வாழ்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். கட்சி ஆரம்பித்த பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதை பற்றி திரும்ப அவர்கள் ஒரு கருத்து சொல்லும்போது, என்னங்க இது கூட்டணின்னா இன்னும் தீபாவளி ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு கேட்டார். ஸோ அன்றைக்கு கூட்டணிக்கு தயாராக இருந்த தாவேகா இன்னைக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலில் எங்கேயோ போயிட்டாங்க. நாங்கள் தான் சிஎம், இதுக்கு மறு பேச்சே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு உச்சத்தில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, அவங்க கட்சியில் இருந்த மற்ற நிர்வாகிகள் பேசினதை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. என்னவோ என்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் அப்படியே எல்லாரும் தாவேகா சின்னத்தில் போயிட்டு, அது என்ன சின்னமாக இருந்தாலும் அள்ளி குத்த போகிறாங்க. அடுத்த நாளே அவர் சிஎம், ரிசல்ட் வந்த உடனே அவர் சிஎம் ஆக போகிறாரு. இதுதான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அரசியல்னா என்ன, இதில் வேற அந்த கட்சி தொண்டர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களை அரசியல் படுத்த வேண்டும்னு சில பேர் சொல்லின்னுக்கிறாங்க. முதல்ல அந்த மேடையில் இருந்த தலைவர்களை அரசியல் படுத்துங்க, அதுக்கப்புறமா மற்றவங்களை படுத்தலாம். ரைட், இருந்துட்டு போட்டோம். எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கணும். எல்லாரும் பாஜக மாதிரி இருக்க முடியுமா, இல்லை இன்றைக்கு அதிமுக மாதிரி இருக்க முடியுமா? ஸோ அந்த விஷயத்தில் தாவேகாவையும் அதன் தலைவர்களையும் நம்ம பாராட்டுகின்றோம். ஆனால் இதுதான் இன்றைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டின்னுக்கிறாங்க. எல்லாம் அவங்களா பண்ணிக்கினது. இல்லை, நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், சார் அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி தாவேகா வரணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லையா, உங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுன்னு தெரியுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியா? ஓகே, ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் ரெப்புடேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கட்சி கூட்டத்தில் இன்னொரு கட்சி கொடி பறக்குது அப்படின்னா சாதாரணமாக யாராக இருந்தாலும் கோபம் தான் வரணும். ஆனால் அதிமுக கூட்டத்தில் பாஜக கொடியை பார்த்து கூட அவ்வளோ சந்தோஷப்படலை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். தாவேகா கொடியை யாரோ ஒருத்தர் ஆட்டுறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிள்ளையார் சுழி போட்டாங்க, கொடி பறக்குது பாருங்க அப்படின்னு அப்படியே சந்தோஷமாக பேசியிருந்தார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுவீங்க? ஏன் இதே பாஜக தலைவர்கள் அவங்கெல்லாம் விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஓப்பனாக பேசினதெல்லாம் மறந்து போயிடுச்சா? சமீபத்தில் கோயம்புத்தூர் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பெருமிதமாக சொன்னாங்க, ஸ்ட்ராங்கான ஆளுங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர போகிறாங்க, எங்கள் கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது பாருங்க, யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிறீங்களோ நீங்கள் நினச்சிக்கங்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. சரிங்க, இதுவாது பெயர் குறிப்பிடாமல் முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர் என்ன சொன்னார்? மதிப்பிற்கும் பாராட்டுக்கும் உரிய விஜய் அவர்கள், யாரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, திமுக ராட்சச பலத்துடன் இருக்கின்றது, அதை தனியாலாம் சந்திக்க முடியாது, அதனால நீங்க நல்ல முடிவு எடுக்கணும், கூட்டணிக்கு வரணும். பேசினாரா இல்லையா? சரி, அப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் அந்த மாதிரி பேசுறாருன்னா தலைமை என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டணியெல்லாம் பொதுக்குழுல இப்படி தானே எல்லாரும் சொல்லுவாங்க, பொதுக்குழு கூடி முடிவு செய்து தலைவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறோம், இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்போது கட்சி கூடி முடிவெடுக்க வேண்டும், இல்லைனா பொதுச் செயலாளர் முடிவெடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஆளாளுக்கு கூட்டணி பற்றிலாம் பேசுறது, இன்விடேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் தப்பு, இது அவருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சி கருத்தல்ல, இதை கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கணுமா வேணாமா? சரி, நாம தான் பிள்ளையார் சுழி போட்டோன்னு சொன்னோம்,
அப்போவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அட்லீஸ்ட் இவராது இவ்வளோ ஓப்பனாக சொல்லியாவது அங்கேருந்து ஏதாவது சிக்னல் சமிஞ்சை இருக்குதா அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா? இப்போ அதிமுக பாஜக 2 பேரும் பிரிஞ்சிருந்தப்போ அப்போ யாராவது இல்லை மறுபடியும் பாஜகவுடன் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே கட்சி தலைமையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்குமா, வந்திருக்காதா? அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. யாரை கேட்டு இந்த மாதிரி கூட்டணி பற்றி பேசுகிறேன், அதெல்லாம் தலைமை தான் முடிவு பண்ணணும். சொல்லியிருப்பாங்களா, மாட்டாங்களா? இன்னைக்கு மட்டும் ஏன் தாவேகா வரணும் அப்படின்னு அந்த முன்னாள் அமைச்சருக்கு பேசும்போது சைலண்டாக இருக்காங்க. அப்போ எப்படியாவது தாவேகா இங்கே வந்துடணும் அப்படின்ற நினப்பு தான் அதிமுக பாஜக 2 கட்சிகள் கிட்டையும் இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கூட சரி ரைட்டுங்க, இப்போ அப்படி தான் பேசுவாங்க. எலெக்ஷன் வர நேரத்தில் வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு கள நிலவரம் என்னன்னு புரியும், தனியாக சமாளிக்க முடியாது திமுகவை அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு எப்படியும் அந்த என்டிஏல சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நப்பாசை அதிமுக பாஜக 2 கட்சியிலும் உள்ள ஒரு சில தலைவர்கள் கிட்ட மிச்சம் இருக்குன்றதை தான் நான் பார்க்குறேன். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா இந்த என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நம்பலை. காரணம், பாஜகவை கடுமையாக எதிர்த்து வருகின்றார்கள் தாவேகாவினர். அவங்கள பாசிசம்னு வேற சொல்லியிருக்காங்க. அடுத்தது எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த மைனாரிட்டி ஓட்டு இது எங்க பக்கம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அண்ட் ஈவன் இந்த விசிகாவில் இருந்தும் வாக்குகள் பிரிந்து வருகின்றன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அதையெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி பாஜக இருக்கின்ற ஒரு கூட்டணியில் தாவேகா சேர மாட்டாங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். ஒருவேளை அதிமுக பாஜக பிரிந்து போயிடுச்சின்னு சொன்னா அப்போ தாவேகா வரலாமா அப்படின்னா அகைன் அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதிமுக தனியாக இருக்கிற வரைக்கும் பாஜக திமுக 2 கட்சியை மட்டும்தான் எதிர்த்து வந்தார்கள் தாவேகா. ஆனால் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு அதிமுகவையும் எதிர்க்க ஆரம்பிச்சார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த அதிமுக எதிர்ப்பு அப்படின்றது சைலண்டாக போயிடுச்சு. கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனாலும் முன்ன இருந்த மாதிரியே ஸ்டேட்டஸ்கோ அதே மாதிரி மாறிவிட்டது. ஒருவேளை அதிமுக பாஜகவை கைட்டி விட்டுட்டு தாவேகாவோட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் பார்க்கப்படும். அண்டு அந்த திமுக அதற்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு அலையை இன்னமும் இந்த என்டிஏவாகட்டும் தாவேகாவாகட்டும் உருவாக்கவில்லை. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் மேலே பழி சொல்கிறாங்க, இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் காப்போம் மீட்போம் இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எதுக்காக அப்படின்ற ஒரு நெரேட்டிவை அவங்களால செட் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகும், அதிமுக பாஜகவை கைட்டி விட்டுட்டு தாவேகாவோட சேர்ந்தாங்க அப்படின்னா பதவிக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க பாரியா, இப்படித்தான் ஜனங்க நினைப்பாங்க. அண்டு திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அப்படின்றது மழுங்கி போயிடும். ஒன்ஸ் அகைன் இது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். அடுத்தது, இந்த நிலைமையில் ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இவங்களால திமுகவை சமாளிக்க முடியாது, அதனால தான் பயந்துக்கின்னு போய் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்வாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஹீரோவாக இருந்து அரசியலுக்கு வரவாங்க. ஸோ முதல்லையே அந்த கெத்தை காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பின்னாடி அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணி போகிறது அப்படின்றது வேறு. ஆனால் எடுத்த உடனே கூட்டணியாக போய் நின்றாங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் தான் இங்கே ஹீரோவாக இருக்கணும், நாங்கள் தான் இங்கே தலைமை கட்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு அதிமுக ஒத்துப்பாங்களா? இப்போது விஜய் ரசிகர்கள்லாம் ஏற்கனவே கேட்குறாங்க நிறைய பேர், ஏங்க எடப்பாடியை சிஎம் ஆகிறதுக்கு தான் இவர் கட்சி ஆரம்பிச்சாரா அப்படின்னு. சரி, அப்போ நான் கேட்குறேன், விஜயை சிஎம் ஆகிறதுக்காக தான் அதிமுகவில் இருக்கவங்களாம் இப்போ காத்துட்டு இருக்கிறாங்களா? இந்த முரண்பாடு இருக்கிறதுனால இது கூட்டணி சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தாவேகா இந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் இது மொத்தமாக ஊற்றிக்கின்னு போகிறதுக்கு தான், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத நம்ம அன்றைக்கே அந்த பதிவில் விலாவாரியாக நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கங்க. இன்றைக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க உறுதியாக இருக்காங்க, அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி, அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு. சரி, இப்போ தாவேகா இப்போதைக்கு வரா மாதிரி தெரியல. அதுக்காக ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அரசியல் பண்ணாமல் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்காமல் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா அதிமுக பாஜக? சார் அவங்களாம் ஊர்வலம் போகிறாங்க வருங்க, இந்த மாதிரி ஊர்வலம் போகிறாங்க அப்படின்னா வாட் இஸ் த இம்பேக்ட்? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போது அரசியல் செஞ்சாக வேண்டும். வெறும் திமுகவை மட்டுமே எதிர்ப்பது அப்படின்னா அதுலேயும் பாருங்கள் ரொம்பவே சொணங்கி போயிருக்காங்க. எந்த விஷயத்தில் திமுகவை உறுதியாக எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதிமுக பாஜக கூட்டணி? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே.
ஒருவேளை விஜய் வந்துருவாரு, அதுவே போதும் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ அதுவும் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு அதை தான் நான் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதைக்குமே இல்லை, அது வேற விஷயம். இவங்க ஒன்றா அதை டெம்பரரியாக வச்சுக்கட்டும். அப்போ என்ன தான் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க? இப்போது எப்படி தாவேகாவை எதிர்ப்பீங்களா, இல்லை அவங்கள பற்றி ஒன்றுமே பேசாமல் திமுகவை மட்டும் எதிர்ப்பீங்களா? அது கூட ஒன்றும் காணாமல் இப்போ அந்த அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படின்றத விட உள்ளுக்குள்ள அண்ணாமலை எதிர்ப்பு அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு. எந்த விஷயத்துல திமுகவை இவங்க கடுமையாக எதிர்த்தார்கள் சொல்லுங்க? அந்த ஈடியிலேருந்து அறிக்கை கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி செலெக்ஷன்ல ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு. என்ன பண்ணாங்க அதிமுகல பாஜகல? நாங்கள் ட்வீட் போட்டுட்டாங்க, இந்த மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அறிக்கை கொடுத்துட்டோம், அது பேப்பரில் வந்துருச்சு. இதுதான் ஒரு எதிர்கட்சியுடைய அரசியலா? பாருங்க, இது ஏதோ 21, 22 காலகட்டத்தில் தோத்த பிறகு அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, சரி ரைட்டு, எலெக்ஷனுக்கு இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாட் ஈவன் எ ஃபியூ மந்த்ஸ் எலெக்ஷனுக்கு. இப்போவும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ தமிழகத்தை மீட்போம் காப்போம் அப்படின்னா அது பாருங்க, திமுக இப்படிலாம் பண்ணுறாங்க, அதனால் இவ்வளோ கஷ்டம் மக்களுக்கு, இவ்வளோ நஷ்டம் நாட்டுக்கு அப்படின்றத விலாவாரியாக எடுத்து சொல்லணுமா வேணாமா? இல்லைங்க, அவங்கெல்லாம் ட்விட்டரில் போய் பார்த்துப்பாங்க. இதுக்குன்னே நாங்கள் இந்த சோஷியல் மீடியா வாரியர்ஸ்லாம் வச்சுருக்கோம், அவங்க விலாவாரியாக போடுவாங்க. வேணுங்கிறவங்க அதில் போயிட்டு இதில் என்ன ஊழல் நடந்துக்குது, எவ்வளோ நஷ்டம் வந்துக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். இப்படி தான் இருக்க போகிறீங்களா? சரி, இந்த அதிமுக பாஜக கூட்டணி நாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தோம். பாருங்க, கூட்டணி அப்படின்னா சட்டுப்புட்டுன்னு முடிச்சிருங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்தடிக்காதீங்க அப்படின்னு. கரெக்ட். அதே மாதிரி ஏப்ரல்லையே கூட்டணி அறிவித்து விட்டார்கள். ஆனால் அது கூட்டணியா? நாம் என்ன சொல்லியிருந்தோம், எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணணுன்றதை சொல்லியிருந்தோம். வெறும் கூட்டணின்னா நாங்கள் சேர்ந்துட்டோன்றது மட்டும் கிடையாது. இப்போ என்ன பேச போகிறாங்க, எவ்வளோ சீட்டு, இதுதான் பிரச்சனையே. இந்த கூட்டணிக்கு இரிட்டண்ட்டாக இருந்த ஒரே விஷயம் அண்ணாமலை. அவரை நீக்கின பிறகுதான் இந்த கூட்டணியே வந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைவரை பற்றி அப்படிலாம் பேசியிருக்காரு, அதனால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அவர் இருக்க வரைக்கும் அப்படின்னா, ஏன் அதிமுகவில் இருக்கவங்க பாஜகவை பற்றி இந்த கூட்டணியை பற்றிலாம் பேசினதே கிடையாதா? இவங்களோட சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டெல்லாம் போயிடுச்சு, அதனால தான் நான் தோற்று போயிட்டேன், இல்லாட்டா எம்எல்ஏவுக்கு போயிருப்பேன் அப்படின்லாம் சொன்னது கிடையாது. கூட்டணியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறதும், கூட்டணி விட்டு வெளில போன பிறகு வேறு மாதிரி பேசுகிறதும் இதெல்லாம் சகஜம்தான். மதிமுக வைகோ பேசாததா? அதெல்லாம் விட்டுட்டு அவர் போய் அங்கே போயிட்டு கடைசி வரைக்கும் பாதுகாவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலையா? ஏன் இந்த அளவுக்கு அடிபணிஞ்சு போனாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல. இதுதான் பாஜக செய்த முதல் தவறு. ஆனால் அது அப்படியே அதிமுகவுக்கும் ஒட்டிக்கின்னு 2 பேரும் தாவேகா கிட்ட கிட்டத்தட்ட சரணடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ என்ன ஆகி போச்சு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி, நாங்கள் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதுனால இப்போ மொமெண்டம் தாவேகா பக்கம் இருக்குது. எல்லாமே சேர்ந்து ஏற்றி விட்டாங்க. ஒரு பக்கம் திமுக பண்ண தப்பு, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஆரம்பத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க பொலிட்டிக்கலாக. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னும் தாவேகா தான் இங்கே ஒரு பெரிய எதிர்கட்சி மாதிரி அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு இருக்கும்போது, சரி ரைட்டு இப்போவே அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுக. போதாக்கு வரைக்கும் இந்த பக்கம் அதிமுக பாஜகவில் இருக்கவங்களாம் அப்படியே இவங்களை தூக்கி பிடிச்சி, நாங்கள் இருக்கோம் உங்கள் பக்கம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எப்படிங்க நீங்கள் எதுக்கு அவங்க கிட்ட போய் உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிறீங்க? அவங்க கேட்டாங்களா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? கரெக்டான ஒரு உதாரணம் சொல்லவா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது எ பியூட்டிஃபுல் லேடி ஹேஸ் 100 செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான பெண்ணுக்கு ஒரு ஆபத்து இல்லை உதவி தேவை அப்படின்னா 1000 பேர் நிற்பான் அப்படின்வாங்க. அதான் அர்த்தம். அந்த மாதிரி நீங்களா ஏன் போயிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் கூட இருக்கோம், நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு மேலே பரான்றீங்க? அவர் உங்களை கிட்ட விட சேகலை. ஸோ அதிமுக பாஜக இவங்களே சேர்ந்து தாவேகா வந்தாதான் இந்த கூட்டணி உருப்பிடும், இல்லைன்னா திமுகவை ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த அதிமுக பாஜக 2 கட்சிகளை விட தாவேகா தான் ஸ்ட்ராங்கான பார்ட்டி அப்படின்ற மாதிரி இவங்களா தங்களை அறியாமல் ஒரு இம்ப்ரெஷனை மக்கள் மனசில் விதைச்சிட்டாங்க. அந்த பக்கம் திமுக ஓவர் ரியாக்ட் பண்ணி
தூக்கி வச்சாங்க. அதிமுக பாஜக அவங்க வந்து ஓவராக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஏற்றி வச்சாங்க. இப்போ அந்த உச்சாணி கொம்பில் உட்காந்திங்கன்னா நாங்கள் இறங்கி வரமாட்டோம் அப்படின்னு அடம்புடிச்சு நிற்கிறாங்க தாவேகா. இனிமே அதிமுக பாஜக என்னதான் வந்து திமுகவை எதிர்த்தாலும் இது வந்து நம்பர் 2 தாங்க. நம்பர் 1ல தாவேகா இருக்குது. அவங்க தான் இனிமேல் எதிர்க்க போகிறாங்க பாருங்கள். இவங்களாலாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்க தானே அங்கே போய் கேட்டுக்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு நேரம் அவங்களுக்கே ஓட்டு போடுறோம் அப்படின்னு வந்து ஜனங்க முடிவு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தப்பு மேலே தப்பு பண்ணி சொதப்பி வச்சிருக்காங்க அதிமுகவும் பாஜகவும். இதில் வேற சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, இடி வழக்குகள்லாம் சூடு பிடிக்க போகின்றன, இன்னும் எத்தனை பேர் மேலே வந்து வழக்கு பாய போகின்றது, எத்தனை பேர் சிறைக்கு போக போகின்றார்கள் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நடந்தாலும் அதனுடைய பலன் முழுக்க முழுக்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகாது. அப்படியே அதில் குறைஞ்சபட்சம் பாதி சப்போர்ட்டையாவது தாவேகா தள்ளிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு எதிர் தாவேகா அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை எல்லாமா சேர்ந்து கிரியேட் பண்ணி விட்டுப்புட்டாங்க. பாஜக தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, நீங்கள் தமிழக பாஜக தலைவர்களை விட்டுருங்க, அவங்க நிறைய வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மத்தியில் இருக்கின்ற பாஜக தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அவங்க சொன்னதை விட அவங்க சொன்னாங்கன்னு நிறைய பேர் சொல்லினுக்கிறாங்க பாருங்க. இதுதான் இப்போ கொட்டையை குழப்பினுக்குது. சரி, இனிமே என்ன தப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் தாவேகா தனியாக நிற்க போகின்றது. இதுதான் சிச்சுவேஷன். அப்போது திமுக தரப்பிலிருந்து வாக்குகள் அந்த பக்கம் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதல்ல பாதிக்கப்பட போகிறது நாத்தாக்கா, அடுத்தது விசிகா, அதுக்கப்புறம் அந்த திமுக அப்படின்னு. பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் கணிசமான அளவில் வாக்குகளை இழக்கப் போகின்றது திமுக கூட்டணி. ரைட், இப்போ நாத்தாக்காலேருந்து அந்த பக்கம் போகிறதுன்றது விஜய்க்கு ப்ளஸ் தானே தவிர அது ஆட்சியை அமைக்கும் அளவிலோ இல்லை வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிற அளவிலோ பெருசாக வராது. இருந்துட்டு போட்டோம். அடுத்தது அதிமுக பாஜகவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட், ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள். இன்னும் வந்து அந்த எதிர்ப்பு அலையை பெருசாக டெவலப் பண்ணலை என்டிஏ. இருந்தாலும் எதிர்ப்பு இருக்கிறதும் முழுசும் அந்த அதிமுக பாஜகவுக்கு வராமல் அந்த பக்கம் போகிறதுக்கும் இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஈவன் தென் அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றது தாவேகா கிட்ட கிடையாது. அதனால் முதல் தேர்தலையே வந்து ஒரு 35-38% வாக்குகள் வாங்கக்கூடிய சக்தி தாவேகாவுக்கு கிடையாது. ஓட்டு ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அண்டு இந்த தடவை திமுக அண்டு அதிமுக கூட்டணி ரெண்டுத்துக்கு போகிற வாக்குகளையும் ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க தாவேகா. இது கொஞ்சம் வித்தியாசமான சிச்சுவேஷனாக இருக்க போகுது. இங்கே அதிமுக என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, தாவேகாவை எப்படி எடுத்த உடனே இப்போ வந்து தாக்குவது அப்படின்னு. ஏன்னா நேற்று வரைக்கும் அவங்க வரணும் 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 அப்படின்னு கெஞ்சாத குறையாக கூப்பிட்டுட்டு இன்றைக்கி திடீர்னு அவங்கள தாக்கணும் அப்படின்னா சரி வராது. அது மட்டும் இல்லை, ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவங்க ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசித்து திமுகவை மட்டும் அட்டாக் பண்ணுவோம். இப்போ மட்டும் என்ன அட்டாக் பண்ணிட்டுருக்கிறாங்களா? அது இல்லை, சரி இனிமேலாவது திமுகவை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய அடுத்த தவறாக இருக்க போகின்றது. கரெக்டு, நேற்று வரைக்கும் அவங்கள வான்னு கூப்பிட்டுட்டு இன்றைக்கி தாவேகாவை தாக்கினாங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம்தான். பட் வேறு வழி இல்லை. அது நீங்களாக பண்ண தப்பு. எப்படியாவது வந்து இந்த சிக்கல்லேருந்து மீள வேண்டும். அடுத்தது திமுக தரப்பில் என்ன தப்பு செய்வாங்க அப்படின்னா, சரிங்க அப்போ தாவேகா இப்போதைக்கு தனியாக நிற்குது, அதனால் வந்து நம்மக்கிட்டேருந்து ஓட்டுகள்லாம் அந்த பக்கம் போகுது, நம்ம கூட்டணி வாக்குகள்லாம் சரிய போகுது அப்படின்னும் போது அதிமுக பாஜக விட்டுருங்க, அவங்கள நம்ம அட்டாக் பண்ணுறதா தெரியல, இவங்க தான் அட்டாக் பண்ணி நிற்கிறாங்க, அப்போ இவர்களை கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு திமுக முழு மூச்சோட தாவேகாவை எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அது அவர்களுடைய அடுத்த மிகப்பெரிய தவறாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் இவங்களே பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. இட் இஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன ஆகும், அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிமுக பக்கம் கொஞ்சமாகவும் தாவேகா பக்கம் அதிகமாகவும் போனால் ஒரு சில இடங்களில் எம்எல்ஏ சீட்டு ஜெயிப்பதற்கும் தாவேகாவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அண்ட் இவங்க கடைசி வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இப்படியே ஆடிட்டு இருந்தாங்கன்னா தாவேகா கணிசமான இடங்களில் ஜெயிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்ஸ் அகெயின் கிரிக்கெட் மாதிரி தான் சொல்லணும், நாம் வந்து சரியாக பவுல் பண்ணுறோமோ இல்லையோ, எதிராளி அவங்க பண்ணுற மிஸ்டேக்கை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். பல நேரங்களில் அந்த பேட்ஸ்மேன் பண்ணுற தப்போ ஆர் பவுலர் பண்ணுற தப்போ அதனால் வெற்றி தோல்வி மாறுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அரசியலும் அதே மாதிரி தான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.